வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்களுக்கு ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் உச்சம். ஒரு பாட்டு வரும், உலகம் பிறந்தது எனக்காகன்னு, எம்ஜிஆர் பாட்டு. அதுதான் நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸோட பிரமாதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. போகிற இடத்துலலாம் நல்ல இன்முகம் காட்டி பேசுவார்கள். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. ஏன்னா 4ஆம் வீடு செயல்திறனை பற்றி சொல்கிறது, வித்தை. அதில் உங்கள் ராசிநாதனான புதன் உச்சத்தில் இருக்கிறார். இதை விட என்ன பெரிய நன்மை? ரொம்ப சிறப்பானது தான். அதே போல் இந்த ஐடி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியிலாம் இருக்கிறவங்க உங்கள் பாஸ் அசந்து போடுவார். ஏய் என்னடா தலை மேலே ஒரு பல்பு எரியுதுன்னு கேட்பான். அந்த அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வெற்றிக்கு மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. மனிதனுக்கு தான் 6 அறிவு சொல்லுவோம். அந்த 6ஆம் அறிவு பளிச்சிடக்கூடிய காலம்தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்ல முடியல. ஏன்னா சூரியனும் புதனும் போயிட்டு 4ஆம் வீட்டில் அப்படி இருக்காங்க. சரி, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது? தனிமையை விரும்புவீர்கள். 9ல் சனி இருந்தால் தனிமையே இனிமை. அப்போது நல்ல சிந்தனை திறன் மேம்படும், வளப்படும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். மனதில் உற்சாகங்கள் நிறைந்து இருக்கும். கொஞ்சம் கவனம் எதில் தேவைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் தான். எப்போவுமே இந்த புதனுடைய ராசியில் இருக்கவங்களாம் நிறைய ஐடியில் இருப்பீங்க. ஜங்க் ஃபுட் என்பது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். வேண்டாம், அது சாப்பிட்டு மேலே மேலே கெடுத்துக்காதீங்க. ஸோ அதுலேருந்து விலகி நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு உத்வேகம் தென்படும். 5ல் சுக்கிரன், க்ரியேட்டிவிட்டி. அப்போது திரைப்படத்துறை, ரைட்டிங்கில் இருக்கிறவங்க, சில அறிவுக்கு உகந்த சில வேலைகளை, அறிவை பயன்படுத்தக்கூடிய சில வேலைகளில் இருப்பவங்க, இன்டலெக்சுவல் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் க்ரியேட்டிவிட்டிங்கிறது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலம். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த முதல் 15 நாள் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? புதன் வந்து துலாத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் புதன், அற்புதம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஞானம் எல்லாம் பெருகும். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போவார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களோடு பழகுவதில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். இல்லைன்னா பெண்களுடைய பகைமைக்கு ஆளாகலாம். கவனமாக செயல்படுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது தப்பு, கொடுப்பதும் தப்பு. கவனமாக இருக்கணும். அது கூடுதல் பேர்டன்ஸ் டக்குன்னு அதிகப்படுத்தும். தேவையில்லாத விஷயங்களில் கடன் வாங்குவது, கொடுப்பதை தவிருங்கள். 4th வீக் வாக்கில் பார்த்தீங்கன்னா 23 தேதியில் செவ்வாய் 11ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போனால் தன வரவு, அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் உடனே நடக்கட்டால் கூட பரவாயில்ல, இந்த மாத கடைசியாக கூட எடுத்துக்கலாம். அந்த ப்ராஸ்பெக்ட்ஸு பிரமாதமாக டெவலப் ஆகும். அதோடு இல்லாமல் நல்ல ஃபேட் போனஸ், தீபாவளி போனஸ் எல்லாம் பிரமாதமாக வரும். ரொம்ப சந்தோஷத்தை தரும். உருப்படியாக செலவு பண்ணுங்கள். அது ஏதாவது கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு
ஐயோ நான் பண்ணிட்டேன், நிறையா வந்தது அப்படின்னு சோக பாட்டு பாடாதீங்க. எதில் அதாவது அறிவு ஜீவின்னு தான் நீங்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் அதை உபயோகப்படுத்த மாட்டீங்க. அஃபிஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் நிறைய உபயோகப்படுத்துவீங்க. கவனமாக செயல்படும் போது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும், மனசில் தைரியத்தை கொடுக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படுவீங்க. அதே மாதிரி வேலையில் அவுட் ஆஃப் இது என்ன சொல்லுவாங்க, திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸுமாங்க, அந்த மாதிரி புதிய சிந்தனைகள், புதிய கண்டுபிடிப்புகள்னு கூட சொல்லலாம். பிரேக் த்ரூ. பல நாட்களாக சில விஷயங்கள் எனக்கு புலப்படலைன்னு சொன்னதெல்லாம் இப்போ புலப்படும். அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு காலகட்டம். இது போல் சிறப்பான ஒரு காலகட்டம் அமைவது எல்லா நேரங்களிலும் அமையாது. சரியான முறையில் பயன்படுத்துங்கள். மிக மிக சிறப்பான, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.